மார்கழி மாதம் 28ஆம் நாள் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஞாயிறு இரவு ஆருத்ரா அபிஷேகம். மார்கழி மாதம் 29ஆம் நாள் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 திங்கள் காலை ஆருத்ரா தரிசனம். ஆடலரசன் நடராஜ பெருமானுக்கு விசேஷமாக நடைபெறுவதை தரிசனம் செய்து வணங்கிடுவோம் வாரீர். 27 நட்சத்திரங்களில் தமிழ் மொழியில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை, மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான். தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்துக்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். சேந்தனர் வீட்டுக்கு களி உண்ணா நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. சேந்தனாருக்கும் திரேதா யுகாவிற்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. திருவுத்திரகோசமங்கை ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள பச்சை மரகத நடராஜர் திருமேனிக்கு சந்தனம் கலைந்து சந்தனம், பால், தேன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அபிஷேக ஆராதனைகள் நடராஜர் காணும் கோவில்களில் எல்லாம் ஆருத்ரா அபிஷேகங்கள் காண கொள்ளா காட்சி. யானையினது தோலை போர்வையாக உடைய சிவந்த சடைமேல் வெள்ளிய பிறையாகிய கன்னியை சூடினவன், இடிபோல் முழங்கும் கூற்றுவனை நிலத்தில் உருண்டு ஒழியும்படி உதைத்து பின் அருள் செய்தவன், அவனால் விரட்டப்பட்ட சிறுவனுக்கு அழியாத இன்பத்தை தந்தவன் ஆகிய சிற்றம்பல நடராஜனே போற்றி. படம் எடுத்து ஆடும் பாம்பையும் விரிந்த ஜடையையும் உடையவன், அடியார் பாவங்களை நீக்குகின்றவன், பித்து கொண்டு ஆடுகின்றவன், மூவாயிரவர் அந்தனர்க்கும் ஒரு மூர்த்தியானவன் நடராஜனே போற்றி. தன்னை இடைவிடாது நினைத்து திருமுன் சென்று தனது திருவடியில் வீழ்ந்து வணங்கும் திருவுடையவரை கூற்றுவனது ஏவலர்கள் ஒருக்க முயலும் போது அதனை தடுத்து ஆட்கொள்பவன் பொன்னம்பல வாணனே போற்றி.